மணி 10 ஆயிடுச்சா? அதான் பசிக்குது. கோகிலா, அடியா கோகிலா. என்னங்க? டிஃபன் ரெடியா? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. என்ன டிஃபனு? தயிர் சாதங்க. ஏண்டி உங்க ஊர்ல தயிர் சாதத்துக்கு பேர் தான் டிஃபனா? சோறு சோறு ஏதாச்சும் நல்ல டிஃபன் பண்ணக்கூடாதா? இல்லைங்க, பழைய சாதம் மீந்து போச்சுங்க, அதை தாளிச்சுட்டு இருக்கேங்க. சரி சரி சீக்கிரம் கொண்டா, பசிக்குது. சரிங்க. வணக்கம் சார். வணக்கம்பா. சொல்லுப்பா, யாரு? என் பேர் மணி சார். சரி, நான் கும்பகோணத்துலேருந்து வரேன் சார். மெக்கானிக் பாபு கிட்ட டிரைவர் வேணும்னு சொல்லியிருந்தீங்களா சார்? ஆமா, நான் அவர் ஊர் தான் சார். சரி, அவர் உங்களை நேரில் பார்க்க சொன்னார் சார். ஓ, நீ டிரைவரா? ஆமாம் சார். லைசன்ஸ் இருக்கா? இருக்குங்க சார். இந்தாங்க சார். எத்தனை வருஷம் வண்டி ஓட்டுருக்க? 8 வருஷமா ஓட்டுறேன் சார். சரி, சம்பளத்தை பற்றி ஏதாவது சொன்னாரா? 10,000 சொன்னாங்க சார். அப்படியா? ஆமாம் சார். சரி, இரு, வண்டி சாவி கொண்டு வர. சரிங்க சார். இதான்ப்பா நம்ம வண்டி. ஓகேங்க சார். என்ன சார் இது? இன்சூரன்ஸ் கட்டி 4 வருஷம் இருக்கும் போலயே. வச்சவரே கட்டல, நான் என்கிட்ட கட்டிக்கிட்டு பிடிச்சா பார்த்து போம்பா. போலீஸ் நம்ம ஆளு தானே, கிளம்பலாம். நீங்க சொன்னா சரிதாங்க சார். உங்களை மாதிரி எல்லாரும் யோசிச்சா நாடு உருப்பிட்டா மாதிரி தான். என்னப்பா மணி பலமா யோசிக்கிற? ஒன்றும் இல்லை சார். மணி, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேணாம், நாளைக்கு புதன்கிழமை 9 மணிக்கெல்லாம் வேலைக்கு வந்துடுறேன். சரிங்க சார். ஆமா, எங்க தங்கி இருக்க? எப்படி வேலைக்கு வருவ? பாபு அவரோட மெக்கானிக் செட்ல தங்கிக்க சொல்லிட்டார் சார். ஓ அப்படியா? சரி சரி, மத்தியானம் சாப்பாட்டுக்கு வச்சுக்கோ. சார் 30 ரூபா போதும் சார், 20 ரூபா நீங்க வச்சுக்கோங்க. என்னப்பா நீ, நான் கொடுக்குற 50 ரூபா ஒரு வேளை சாப்பாட்டுக்கே பத்தாது, நீ என்னடானா 30 ரூபா போதுன்னு சொல்ற? சார், மாசம் முள்ள கஷ்டப்பட்டு வாங்குற சம்பளத்துல அதிகமா பணத்தையும் கொடுத்துட்டு தரமில்லாத உணவையும் சாப்பிட்டு உடம்பையும் கெடுத்துக்கிட்டு வீட்டுக்கும் பணத்தை அனுப்ப முடியாம கஷ்டப்படும் எங்களை போன்ற ஏழை பாளைகளுக்கு குறைஞ்ச விலையில தரமான உணவு வழங்கும் அம்மா உணவகம் இருக்கும்போது எங்களுக்கு என்ன சார் கவலை? என்னப்பா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. சார், புரியுற மாதிரி சொல்றேன் சார். அந்த 30 ரூபாயில காலையில ஒரு பொங்கல் 3 இட்லி 8 ரூபா, மதியம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் 8 ரூபா, நைட்டு 6 சப்பாத்தி 9 ரூபா, ஆக மொத்தம் 25 ரூபா. மீதி இருக்க 5 ரூபாய அப்ப சேர்த்து வச்சு மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணிடுவேன் சார். நீ சொல்றதை கேட்டா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. ஆமா, உண்மையிலே நல்லாவா இருக்கும்? உண்மைதான் சார். ஒரு தடவை அம்மா உணவகத்துல சாப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்க பொண்டாட்டி சாப்பாட்டே மறந்துடுவீங்க சார். ஏன்பா, டிஃபன்ங்கிற பேர்ல எனக்கு கிடைக்கிற தயிர் சாதத்துக்கு வேட் வைக்காம நீ பாட்டுக்கு உடனே கிளம்பு, எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது. சரிங்க சார். ஹலோ, எங்கடா இருக்க? இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன்டா. லாட்ஜ்ல பாண்டியன் லாட்ஜ்ல தங்கிருக்கேன். எங்க தங்கி இருக்க? பாண்டியன் லாட்ஜ்ல. அப்படியா? நீ வரையா? அப்ப நான் உன்னை பார்க்கணும்டா. சரிப்பா, உடனே கிளம்பி வரேன். உடனே வரணும். வரேன். சரி, அங்கே வரேன். என்னங்க, தயிர் சாதம் ரெடி ஆச்சு, சாப்பிட்டு போங்க. இல்லம்மா, ஃப்ரெண்டு கூப்பிட்டுருக்காப்ல, அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். நீ போய் ஒரு 500 ரூபா எடுத்துட்டு வா. இந்தாங்க. பவுண்டை கொடுமா. சார், இது கள்ள நோட்டு சார். இது ஏடிஎம்ல இருந்து நேத்து தான் எடுத்தது. கள்ள நோட்டுன்றியம்மா? சார், ஏடிஎம்ல இப்பெல்லாம் கள்ள நோட்டு தான் வருது, நீங்க தான் பார்த்து எடுக்கணும். இந்தம்மா, பவுண்டை கொடுமா. சீக்கிரம் கொடுமா. ஐயா ஐயா, மீதி 2 ரூபா கொடுமா. இந்தாப்பா. ஐயா, நீங்க நல்லா இருக்கணும்.
இருக்கிற அந்த 5 ரூபாய்க்கு அம்மா உணவகத்தில் சூடா சூப்பரா ஒரு சாம்பார் சாதம் சாப்பிடலாம். ஐயோ ஈஸ்வரா. ஐயா பொறுமையா சாப்பிடுங்க, தொண்டை அடிச்சு செத்துற போறீங்க. அட ஏன் சார், சென்னையிலேருந்து மதுரை வந்தப்போ திண்டிவனத்தில் பஸ்ஸை நிறுத்தினான். 2 புரோட்டா வந்து 80 ரூபா சொல்கிறான். அந்த 2 புரோட்டாவை 80 ரூபா கொடுத்து சாப்பிட்றத விட அதே ஒரு 2 மணி நேரம் பொறுத்து போனால் அம்மா உணவகம் வந்துடும். 5 ரூபா இருந்தால் போதும், வயிறார சாப்பிட்டு போகலாம்ப்பா. அம்மா உனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் 3 வேளையும் வயிறார சாப்பிட்றேன்ப்பா. ரொம்ப சரியா சொன்னீங்க. எங்க மாதிரி ஆளுங்க இந்த அம்மா ஹோட்டலில் சாப்பிட்றது எவ்வளோ பெருமையா இருக்கு தெரியுமா? ஐயோ ரொம்ப பசிக்குது. ஒரு சாம்பார் சாதம் தாங்கம்மா. சார் மணி என்ன சார் இங்க நான் சொன்னதை கேட்டு அம்மா உணவகத்துல உணவு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண வந்தீங்களா சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் பெரிய கதை. முதல்ல பசிக்குது, சாப்பிட்டு பிறகு சொல்கிறேன். என்ன மணி இவ்வளோ அருமையா இருக்கு மணி? நீ சொல்றப்ப கூட நான் நம்பல, இப்ப நம்புறேன் மணி. உங்களுக்கு ஒத்துக்காதுன்னு சொன்னீங்க, இப்ப பாத்தீங்களா நீங்களே நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. இதுதான் சார் அம்மா உணவகத்தோட மகத்துவம். எல்லா இடத்துலயும் சமத்துவம் சமத்துவம்னு சொல்லுவாங்க, ஆனா அதை யாரையும் கடைபிடிக்க மாட்டாங்க. அதை கடைபிடிக்கிற ஒரே இடம் நம்ம அம்மா உணவகம் மட்டும்தான் சார். உண்மைதான்ப்பா, நான் இங்க வந்து நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு பேருக்கு உணவு அளிக்கிற அரசாங்கத்தை ஏமாத்தாம நாளைக்கு வேலையா எல்லா டாக்ஸையும் கட்டிடணும், சரியா? நல்ல விஷயம் தான் சார், உடனே கட்டிடுவோம் சார். அம்மா உணவு திட்டத்தை கொண்டு வந்த அம்மா அவர்களுக்கு நன்றி.